ஹலோ ஆல் வெல்கம் பேக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இது வரைக்கும் நம்ம 2 வம்சங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம துக்ளக்கும் கில்ஜி வம்சத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து துக்ளக்குக்கு அடுத்ததாக ஒரு படையெடுப்பு ஏற்பட்டிருக்கு. அது வந்து தைமூரின் படையெடுப்பு. இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். இது வந்து யூனிட் 4 டிஎன்பிசி யூனிட் 4 ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடிய டெல்லி சுல்தான்களில் வரக்கூடிய ஒரு டாபிக். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் தைமூர், அதுக்கப்புறம் வந்து சையது வம்சமும் லோடி வம்சத்தையும் முடித்தோம்னா நம்ம டெல்லி சுல்தான்கள் 7th வந்து கவர் ஆகி முடிச்சிடும். அடுத்த இன்னொரு தனி வீடியோவில் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை டெல்லி சுல்தான் ஹிஸ்ட்ரி 11 அதாவது ஹிஸ்ட்ரி 11th லெசனில் 10th லெசன் 11th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகக்கூடிய அடுத்த ஒரு இது வந்து உங்களுக்கு தனியாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவோட லாஸ்ட் லெசன் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெல்லி தன்னோட தலைநகர் டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றிய அந்த துக்ளக்கோட பெயர் என்ன? அது மட்டும் இல்லாமல் தேவகிரிக்கு அந்த துக்ளக் என்னென்னு பெயர் மாற்றம் செஞ்சார், அது எதற்காக அந்த பெயர் மாற்றம் நடந்தது, அதோட காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தைமூரின் படையெடுப்பு பார்ப்போம். தைமூரின் படையெடுப்பு இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது ஏற்கனவே 2 இயரில் கேட்டிருக்காங்க. 2016லையும் அதே போல் 2012 ஏற்கனவே இந்த 2 இயர்லையுமே இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது வந்து எந்த கண்டென்ட்குள்ளே வருது அப்படின்னா டெல்லி சுல்தான்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த தைமூர் அப்படிங்கிறவங்க யார், எதுக்காக இந்த படையெடுப்பு வந்தாங்க? இப்போ நம்ம வம்சங்கள் பார்த்துட்டு வரோம். துக்ளக் அடுத்தது நம்மளுடைய வர வம்சம் வந்து சையது வம்சம். இந்த 2 இடைப்பட்ட வம்சங்களுக்கு நடுவில் இந்த தைமூருங்கிறவங்க யார், எதுக்காக வந்து படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து இறந்ததுக்கு அப்புறம் 10 ஆண்டுகள் வந்து அவங்களோட வாரிசுகளே வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வர்றவங்க தான் இந்த தாமர் லைன் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது. இந்த தாமர் லைனோட ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் நேம் தான் நம்ம தைமூர் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து டெல்லியை வந்து சூறையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எதுக்காக வந்தாங்க, என்ன பேரில் வந்தாங்க அப்படின்னா, மங்கோலிய அரசர் செங்கிஸ்கானோட உறவுக்காங்க. நாங்கள் வந்து அவங்களோட சொந்தக்காரிங்க. ஸோ மங்கோலிய அரசர்னாலே அப்போது வந்து இந்த சுல்தான்களுக்குள்ள ஒரு பயம் வந்து நிலவிச்சு. ஒரு சில அரசர் இவங்களோட வந்து எந்த பகையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தாட்லேயும் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்ததில் இந்த மங்கோலிய அரசரோட செங்கிஸ்தான், நாங்கள் வந்து அந்த அரசர் செங்கிஸ்தானோட ரிலேட்டிவ் வந்து நாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குரூப் வந்து உள்ளே வந்திருக்கு. வந்து இங்கே வந்து டெல்லியை சூறையாடி இருக்காங்க. மத்திய ஆசியாவில் இவங்க வந்து சாமர்கண்ட் அப்படிங்கிற பகுதியில் வந்து இவங்க போர் தொடுத்து அந்த பகுதியை வெற்றி கொண்டுறாங்க. அது சுற்றி இருக்க பகுதியிலும் தைமூர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. வடமேற்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த இடங்களையும் இவங்க கைப்பற்றியிருக்காங்க. இந்தியாவில் அதாவது 1398 டிசம்பர் மாதத்தில் இவங்க வந்து டெல்லியை கொள்ளையடிச்சிருக்காங்க. டெல்லிக்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக எங்கே கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை கொள்ளையடிச்சு முடிச்சிட்டாங்க. அங்கே இருந்த தங்கம், வெள்ளி, நகை எல்லாத்தையுமே இவங்க வந்து சூறையாடிட்டு தங்களோட ஊர்களுக்கு திரும்பும் வகையில் போகும்போது இவங்க வந்து அதாவது கைவினை தொழில் செய்கிறவங்க, கட்டடக்கலை செய்கிறவங்க, இந்த மாதிரியான ஸ்கில்லர்ஸை வந்து இவங்க தங்களோட போகும்போது இவங்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எதுக்காக இவங்களை வந்து தங்களோட அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா, எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இவங்களோட தலைநகர், அதாவது தைமூரோட தலைநகர் வந்து என்னென்னா சாமர்காண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. தைமூரோட தலைநகரம் சாமர்காண்ட். அந்த சாமர்காண்டில் கட்டிட வேலை பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் தச்சு வேலை பார்க்குறதுக்கு, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறதுக்கான அந்த தொழில்களை கைதேர்ந்தவர்களை வந்து இவங்க வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வம்சம் வந்து சையது அரச வம்சம். இந்த வம்சத்தோட பீரியட் வந்து எப்போன்னு பார்த்தோன்னா 1414 1451 வரைக்கும் இதோட பீரியட் இருந்திருக்கு. இந்த பீரியட் வந்து அதாவது இந்த சையது வம்சம் வந்து முகலாய படையெடுப்புகள்லேருந்து 114 ஆண்டுகள் வந்து இந்த படையெடுப்புலேருந்து தாக்குப்பிடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் அவங்களோட ஆட்சி முறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எங்கேருந்துப்பா வந்தாங்க? முன்னே பார்த்த வம்சம் வந்து துக்ளக் வம்சம் வந்துச்சு. இப்போ துக்ளக் அடுத்தோம் தைமூர் பார்த்தோம். தைமூர் தானே வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. இவங்களுக்கு அடுத்தது எப்படி இந்த சையது வம்சம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொள்ளையடிச்சிட்டு போனாங்க இல்லையா தைமூர், இவங்க வந்து தங்களோட தலைநகரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ இந்த கண்ட்ரோலை இவங்க ஆட்சி பண்ணுறதுக்காக அதை தைமூரை சேர்ந்த ஒரு சிலரை ஆட்சியாளர்களாக இங்கே நியமித்து இந்த ஆட்சியை நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி ஆட்சியாளர்களாக நியமித்தவர் தான் கிசார் கான். அவரோட பேர் வந்து கிசார் கான். இவங்க வந்து தைமூரோட ஒரு தைமூரை சேர்ந்தவர் தான் இந்த கிசார் கான். ஸோ எந்தெந்த பகுதிகளில் வந்து இவங்க வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி, மீரட், பஞ்சாப். ஏன்னா நம்ம பார்த்தோம் டெல்லி தான் முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபோட
வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மீரட், இந்த 3 இடங்களையுமே சுரண்டிட்டு இவங்களோட பிரதிநிதியாக ஒரு ஆளுநராக அங்கே வந்து நியமிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ஆளுநரோட பேர் அப்படி தான் கிசார் கான். சரிங்களா. ஸோ இப்போ இந்த கிசார் கானை தான் வந்து இவங்க ஆளுநராக இந்த பகுதிகளில் நியமிச்சுட்டு சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த கிசார் கான் இவங்களோட வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சையது அரச வம்சம். ஸோ அப்போ இவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வம்சம் தான் சையது வம்சம். இந்த சையது வம்சம் வந்து 1451 வரை நீடிச்சிருக்கு. இந்த சையது வம்சத்தில் ரொம்ப பெயர் சொல்லக்கூடிய, அதாவது ஒரு வரலாற்று உருவாக்கின அரசர்கள்னு நம்ம வந்து பேர் சொல்லக்கூடிய அரசர்கள்லாம் வந்து யாரும் கிடையாது. இதோட கடைசி அரசர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடைசி அரசர் வந்து அலாவுதீன் ஆலம் ஷா. அலாவுதீன் ஆலம் ஷா தான் 1941 கடைசி அரசராக இருந்திருக்காரு. இவர் வந்து கடைசியாக அவரோட அரச பதவியும் துறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று இதுவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த சையது வம்சத்தில் பெயர் சொல்லக்கூடிய அரசர்கள் யாருமே கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா என்னென்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, கடைசி அரசர் யார்? சையது வம்சத்தை சார்ந்த கடைசி அரசரின் பெயர் சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. இவர் ஏன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இவரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவருக்கு அடுத்தது தான் அடுத்த ஒரு வம்சம் வந்து வருது. அது வந்து லோடி அரச வம்சம். இவருக்கு அடுத்து அந்த வாரிசுகள் எங்கே போனாங்க, எதுக்காக இந்த லோடி வம்சம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவர் வந்து தன்னோட பதவியை வாலண்டியராக இவரே எனக்கு வேணாம்னு சொல்லி துறந்துட்டார். அப்போ அடுத்த அந்த பதவிக்கு யாருமே போகலை. ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த பஹலூல் லோடி, அடுத்தது வந்து வரவரோட பேர் என்ன, பஹலூல் லோடி. இவர் வந்து என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா, அந்த ஷா இருந்தபோது, அலாவுதீன் ஆலம் ஷா இருந்தபோது இவர் வந்து பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக இருந்திருக்காரு. அதாவது 3 இடங்களை கைப்பற்றினாங்க இல்லையா, முதல்ல டெல்லி, அதுக்கப்புறம் வந்து சூரத், அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப், 3 பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளுநரை ஒவ்வொரு பகுதிக்கு நியமிச்சிருக்காங்க. எந்த பகுதி, அதாவது டெல்லி பகுதியில் நியமித்த இந்த சையது வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. அந்த ஆறாம் ஷா வரைக்கும் நம்ம பார்த்தோம், ஆலம் ஷா வரைக்கும் பார்த்தோம். ஸோ இவர் தன்னோட பதவியை வாலண்டியராக வேணான்னு விட்டனால இவர் வந்து எங்கே இருந்தார், பஞ்சாபோட ஆளுநராக இருந்தவர். இவர் டெல்லியும் பார்க்க ஆரம்பித்தார். ஸோ அப்படி டெல்லிக்கு வரும்போது இவரோட வம்சத்தை இவர் என்னன்னு மாற்றிக்கிறாங்க அப்படின்னா, பஹலூல் லோடி அப்படின்னு பெயர் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ டெல்லி அண்ட் பஞ்சாப் ரெண்டையுமே ஆளுநராக இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் தனியே ஒரு முடியரசராக முடிசூட்டியிருக்காரு. ஸோ இவரோட வம்சம் தான் கடைசி வம்சமான லோடி அரச வம்சம். ஸோ முதல் அரசர் யார், பஹலூல் லோடி. இவரும் ஒரு ஆளுநராக தான் தைமூர் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த லோடி வம்சத்தோட காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1451 1526 வரைக்கும் இந்த லோடி வம்சம் வந்து இருந்திருக்கு. இதில் முதல்ல வந்தது பஹலூல் லோடின்னு பார்த்தோம். இவரோட இறப்புக்கு அப்புறம் இவரோட மகனான சிக்கந்தர் லோடி வந்து சுல்தானாக பொறுப்பேற்றிருக்காரு. இந்த சிக்கந்தர் லோடிக்கு அடுத்தது வந்து இவர் வந்து இந்த சிக்கந்தர் லோடியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர் வந்து கலையையும் கல்வி இந்த ரெண்டையுமே ரொம்ப ஆதரிச்சிருக்காரு. அப்புறம் இவர் வந்து ஆக்ரா நகரத்தை வந்து நிர்மாணிச்சிருக்காரு. அந்த ஆக்ராவை தான் தலைநகராக வந்து சிக்கந்தர் லோடி வந்து அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 1517 வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது இவரோட மகன், இது வந்து வாரிசுகளாக வருது. இவரோட மகனோட பேர் வந்து இப்ராஹிம் லோடி. இவர் வந்து அடுத்த அரச பதவி இருக்கிறாரு. இவர் தான் வந்து கடைசி லோடி குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பாபர், அக்பர் அந்த முகலாய அரசர்கள்லாம் வந்துருவாங்க. ஸோ இப்ராஹிம் லோடி வந்து பாபர் கிட்ட பானிபட் போரில் தோத்துட்டாரு. அதோட லோடி வம்சம் முடிஞ்சுது. அப்போ இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சவர் யார் அப்படின்னா பாபர். பானிபட் போரில் தோக்கடிச்சிருக்காரு. எந்த வருஷம் 1526 பாபரால் பானிபட் போரில் தோக்கடிக்கப்பட்டவர் இப்ராஹிம் லோடி. இதோட லோடி வம்சம் முடிவுக்கு வருது. இப்போ இந்த இஸ்லாமியரோட கலை மற்றும் கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கட்டடங்கள்னா அப்படின்னா எங்கே தங்கி இருக்கோமோ அந்த குடியிருப்புகளில் தங்களோட கட்டடங்களை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நகரங்களோட புறநகர் பகுதியில் கட்டடக்கலை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவற்றை சுற்றி இருக்கக்கூடிய பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை வந்து டெல்லியில் முஸ்லீம் ஆட்சியாளர்களை வந்து கட்ட தொடங்கினாங்க. அப்போது முஸ்லீம் ஆட்சியாளர்களாலே மசூதிகளுக்கு பேர் போனது இல்லையா. ஸோ அப்போது டெல்லியில் நிறைய மசூதிகள் வந்து கட்ட தொடங்கினாங்க. அந்த மசூதிகள் மற்றும் மதரசாக்கள் அப்படின்னா அவங்களோட படிக்கக்கூடிய இடம், அதாவது கல்விக்கூடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கட்டட வடிவம் வந்து ஒவ்வொன்றுக்கும் வேறுபட்ட பாணியில் இருந்துச்சு. அது மட்டுமின்றி இவங்க வந்து
இவங்க அந்த எழுத்துக்கள் குரானோட வரிகளில் வந்து அந்த கட்டிடங்கள்லையும் அந்த அரங்கங்கள்லையும் இவங்க எல்லாத்தையுமே செதுக்கி அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த வடிவங்கள் வந்து பாரசி, எந்த எழுத்து முறையில் இருந்திருக்கு, எந்த மொழியில் இருந்திருக்கு அப்படின்னா பாரசீக மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருந்திருக்கு பாரசீகத்தில். ஸோ இந்த மாதிரி இந்த அனைத்து வம்சங்களும் சேர்ந்து நம்ம வரலாற்று மிக்க சின்னங்களாக உருவாக்குனது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய மசூதிகள், அப்புறம் முக்கியமான குதுப் மினார், அடுத்து வந்து குவைத் உல் இஸ்லாம் மசூதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது அதுக்கு ஆலத்தை வாசா அப்படிங்கக்கூடிய மசூதி, அடுத்து மோத்தி மசூதி, இல்துமிஸு அண்ட் பாபன் 2 பேரோட கல்லறை வந்து நம்மளுக்கு ஒரு வரலாற்று சின்னமாக இருக்குது. அப்புறம் தௌலதாபாத் அப்படிங்கிற ஒரு இடத்தையே உருவாக்கியிருக்காங்க. அடுத்து தௌலதாபாத், ஃபிரேஷாபாத், இது எல்லாமே வந்து எந்த மொழி பேட்டர்னில் இருக்குது அப்படின்னா பாரசீக பணியில் இருக்குது. அவங்களோட குரான்களை வந்து அந்த சுவற்றில் வந்து அவங்க பதிச்சிருக்காங்க. இது வந்து அது வந்து அந்த இஸ்லாமியர்களோட ஒரு கலைக்கும் கட்டடக்கலைக்கும் ஒரு சான்றாக இன்னி வரைக்குமே நம்மளோட வரலாற்றில் வந்து இருக்கிற ஒரு விஷயம். இதோட நம்மளுக்கு டெல்லி சுல்தான் 7th கவர் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. அடுத்து வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 10 கவர் ஆகுது. அது அடுத்து இன்னொரு தனி வீடியோவில் பார்ப்போம். இதில் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த லெசன் 10 வந்து கவர் ஆயிரும். இதே சுல்தான்கள் தான் உங்களுக்கு லெசன் 10லேயும் அதாவது 11th ஹிஸ்ட்ரிலையும் வரும். பட் இதில் கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதையுமே தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.